அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆமா, கோயிலுக்கு வந்ததுலேருந்து உன் முகமே சரியில்லையே, என்னாச்சுன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க சண்முகம். போலீஸ் ட்ரைனிங்கில் சைக்காலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. யார் என்ன நினைக்கிறான்னு அவங்க முகமே காட்டி கொடுத்துரும். எங்க அப்பா ஏன் வந்தாரு, எப்படி வந்தாரு, எதுக்கு வந்தாரு, இன்னும் குழப்பம் பண்ண போறாரு அப்படின்னு நீ யோசிச்சுட்டு இருக்கிறியான்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. 60ஆம் கல்யாணத்தில் நடந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதீங்கிறாங்க முத்துப்பாண்டி. எனக்கு அந்த கவலை கிடையாதுங்கிறாங்க சண்முகம். அப்புறம் வேற என்னன்னு கேட்குறாங்க. மருதுபாண்டிங்கிறாங்க. மருதுபாண்டி ஆதார்னு கேட்குறாங்க. தனியா வா சொல்றேன்னு சொல்லி சண்முகம் முத்துப்பாண்டியை கூட்டிட்டு போறாங்க. காலையில படியேறி வரும்போது எஸ்கே கிட்ட ஒருத்த வம்பளுத்தான்ல, அவன் தான் மருதுபாண்டின்னு சொல்றாங்க சண்முகம். மதுரையில அவன் ஒரு பெரிய குடும்பத்து பையன். அவன் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியலைங்கிற ஒரு கோவத்துல இப்ப என்ன தேடி வந்திருக்கான்னு நான் நினைக்கிறேங்கிறாங்க சண்முகம். அது ஒரு பெரிய கதை. வீரா பரிச்சை எழுதிருக்காக மதுரைக்கு போனோம்ல, அப்ப கூட எஸ்கேயோட வந்தாலே அங்கதான் ஒரு டாக்டர் சரவணன் எங்களை சேர விடாம தடுக்கிறான். அதுக்கு காரணமே மருதப்பன் தான் சொன்னான். 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த மருதப்பன் நான் தான் டாக்டர் சரவணன் நினைச்சு என்கிட்ட வந்து வம்பளுத்தான். பரணி கூட சொன்னான். அதோட அவன் போயிருவான்னு நினைச்சேன். ஆனா என்ன தேடி இப்ப மலைக்கோயில் வரைக்கும் வந்திருக்கான். என்ன தேடித்தான் வந்திருக்கான்னு நல்லா தெரியுது. ஆனா அந்த கல்யாணத்துல பொந்து கலாட்டாக்கு இது பண்ணிட்டானா, அவனுக்காக இப்படி பயந்து நிக்கிறேன்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி. அவனுக்காக நான் பயப்படல. நான் தனியாளா இருந்தா நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. தடவை ரத்னா கல்யாணம் தடவிட்டு போயிருக்கு. அம்மா அப்பா தங்கச்சி இவங்க எல்லாத்துக்கும் யாருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் பார்த்து பார்த்து செய்யறேங்கிறாங்க சண்முகம். இது நம்ம வீட்டு கல்யாணம். இந்த கல்யாணத்துல எந்த ஒரு தப்பும் வந்துடாம நான் உனக்கு பாதுகாப்பா பக்கபலமா இருக்கிறேன், சரியா? என்னை நம்புங்கிறாங்க முத்துப்பாண்டி. இது வரைக்கும் நான் யாருக்குமே உதவாம தான் இருந்தேன். எப்ப எங்க அம்மா கத்தியால குட்டு வாங்கினாங்களோ அப்பதான் எனக்கு அன்புனா என்ன, பாசம்னா என்ன, உறவுனா என்னன்னு புரிஞ்சது. என்னடா சண்முகம் அப்படி பாக்குற? பெத்தவளை குத்துனா கோவம் தானே வரணும், ஞானம் எங்க இருந்து வந்துச்சுன்னு பாக்குறியா? எனக்கு அப்ப பார்க்கும்போது கோவம் தான் வந்துருச்சு. எங்க அம்மா வயிற்றுல இருந்து ரத்தம் வரும்போது அப்பதான் எனக்கு ஞானம் வந்தது. அந்த நாள் தான் நான் ரொம்ப தப்பா இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டேன். நான் மாறிட்டேன்டா. நான் இதை யாருக்கிட்ட சொல்லணும்னு தெரியல, சொன்னாலும் நம்புவாங்களான்னு தெரியல. நீ சொல்றத இது உடலா உயிரா செய்யலான்னு கேட்டா சொல்லுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த ஊருக்கு உன்னை நீ காட்டிக்கணும்னா உன் செயலால தான் காட்ட முடியும். எல்லாமே நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்றாங்க சண்முகம். இங்க சூடாமணி எல்லாருமே முகூர்த்தத்துக்கு தயார் பண்ணிட்டு இருக்காங்க. ரத்னாவை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு தலைக்கு பூவெல்லாம் வச்சு ஜோடிச்சு விட்டுருங்க. சரி மாப்பிள்ளை எங்கேன்னு கேட்குறாங்க சூடாமணி. அவன் மின்னல் மாதிரி சீக்கிரமா வேகமா வந்துடுவான். எசுக்கு எங்க? அவ தொண்ணு பேசிட்டே இருப்பாள், அவளை காணுமாங்கிறாங்க பரணி. எசுக்கு ஏன் தேடணும்? மாமா எங்க இருப்பாரோ அங்கதான் இருப்பா. மாமா பின்னாடி தான் அவ சுத்திட்டு இருப்பா. இப்ப எஸ்கே காணோம்னா மாமா பின்னாடி தான் நிப்பா பாரு. எங்க இருக்காரோ அங்கதான் இருப்பாங்கிறாங்க வீரா. ரத்னாவுக்கு நகையெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க. அலங்காரத்தை பார்த்து சூடாமணி அவங்க திஷ்டி நட்டி எடுக்கிறாங்க. ரத்னா இந்த அலங்காரத்துல நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்றாங்க சூடாமணி. இந்த பக்கமா எசைக்கு ஒரு மஞ்சப்பையை எடுத்துக்கிட்டு அண்ணே அண்ணேன்னு ஒருத்தர் பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. மருதுபாண்டி ஒரு மரபா உட்காந்துக்கிட்டு அவங்க ஆளுங்களோட சொல்லிட்டு இருக்காங்க. அங்க பாரு நம்ம நினைச்ச மாதிரியே தனியா வர்றப்பாரு, இன்னைக்கு அவ செத்தாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணே அண்ணேங்கிறாங்க. இந்த ஆளுக்கு எனக்கு காது கேட்குமா இல்ல கேட்காத மாதிரி போயிட்டு இருக்காரா ஒன்னும் புரியலையேன்னு எஸ்கி பின்னாடியே வர்றாங்க. கல்யாணத்துக்கு போற ஒருத்தர் எஸ்கி பாப்பா ஏன் இங்க வந்துட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அங்க போறாரு, அவரு பைய விட்டுட்டு போறாரு. நானும் கூப்பிட்டுட்டே வரேன், அவருக்கு காது கேட்கணும் என்னமோ ஒண்ணுமே தெரியலன்னு, அதான் பின்னாடியே வந்தேங்கிறாங்க எஸ்கி. அவருக்கு காது கேட்டுதா இல்லையோ கூட நான் கொண்டு கொடுத்துட்டு வரேங்கிறாங்க. ஐயோ உங்களை நம்பி கொடுக்கவா? இல்ல நானே கொண்டு கொடுத்துக்கிறேன், நீங்க போங்கங்கிறாங்க எஸ்கி. ஆண்டவா இந்த சமூகம் நான் குடிக்காத இருக்கும்போது யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே. சரி ஆண்டவா விட்ட வழின்ட்டு போறாங்க. அண்ணே அண்ணன்னு பின்னாடியே வர்றாங்க. சூடாமணி சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க. என் புள்ள ரத்னா கல்யாணம் மேடை வரைக்கும் வந்து பல தடவை நின்று இருக்கு, இந்த தடவையும் மேடை வரைக்கும் வந்திருக்கு, நல்லபடியா நடந்து முடிக்கணும்னு வேண்டிக்கிறாங்க. சண்முகம் அந்த பக்கமா வராங்க. சூடாமணி வேண்டிட்டு நிக்கிறாங்க. அம்மா எல்லாரும் அங்க கல்யாணத்துக்காக காத்து கிடக்குறாங்க, நீ என்ன இங்க முருகன் கிட்ட வேண்டிட்டு இருக்கிறியா? வாமாங்கிறாங்க. இல்லப்பா நல்லபடியா ரத்னா கல்யாணம் நடக்கணும் அதான் வேண்டிக்கிட்டேங்கிறாங்க. எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறாங்க. அம்மா அதுக்கு எதுக்கு நீ கண்ணீர் சிந்துற? ஒன்னும் கவலைப்படாத, அந்த முருகன் அருளால ரத்னா கல்யாணத்தை நல்லபடியா சிறப்பா நடத்தி காட்டுவேன். இது சத்தியம்னு சத்தியம் பண்றாங்க சண்முகம். உன் முகத்துல எப்பவுமே சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்கணும், எல்லாரும் சேர்ந்து இருக்கலாம் வாமான்னு கூட்டிட்டு போறாங்க. எசைக்கு தனியே ஒரு இடத்துல வந்து எங்க ஆளை காணோம் அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா மருதுவண்டி ஆளுங்கெல்லாம் மறைஞ்சு நின்னுக்கிட்டு அண்ணே தூக்கிடலாமான்னு கேக்குறாங்க. டேய் அங்க ஆள் நடமாட்டம் இருக்கு, அவன் இன்னும் கொஞ்சம் தனியா வரட்டும் அப்ப தூக்கிடலாங்கிறாங்க மருதுவாண்டி. மருதப்ப உடனே சவுந்தரபாண்டிக்கு போன் பண்ணி, ஐயா சண்முகனோட தங்கச்சி எங்க எதிர்த்தான் நிக்கிறா, அவளை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தூக்க போறேங்க. ரத்னா தனியா வந்துட்டாலும் அவளை தூக்க போறாங்களா அப்படின்னு சவுந்தரபாண்டிக்கு சந்தோஷம். லே சண்முகன் தங்கச்சி தானே தூக்கிட்டு வந்தீங்கிறாங்க. ஆமாங்க ஐயா, அவளே தான் கொஞ்சம் நேரத்துல சண்முகனோட தங்கச்சியை தூக்க போறேன், இது யாராலும் தடுக்க முடியாதுங்கிறாங்க. லே மதுரக்காரா நீ ஆம்பளை தான், சூப்பரான ஆம்பளைங்கிறாங்க. ஏய் மதுரக்காரா ரத்னா தான் கிடைச்சிட்டாலேன்னு நீ போயிடக்கூடாது, அந்த சூடாமணியை நீ போட்டு தள்ளிட்டு தான் இங்கிருந்து போவோம். ஐயா எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாங்க. சரி சரி நான் போன வைக்கிறேன், எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு கூப்பிடுங்கிறாங்க. நம்ம ஸ்கெட்ச் போட்ட மாதிரியே ரத்னா தனியா வந்துட்டா போல இருக்கு. சூடாமணியை எப்படியோ போட்டு தள்ளணும்னு சொல்றாங்க சனியன். லே பாத்தீங்களா, ரத்தனாவும் முக்கியம், அதே நேரத்தில் சூடாமணியும் முக்கியம். அவன் போட்டு தள்ளுறானோ இல்லையோ, நீங்க போட்டு தள்ளிட்டு அவன் பேர்ல பழைய தூக்கி போட்டுட்டு நீங்க தப்பிச்சு போயிருங்க. அதாவது மருதப்பனோட சேர்ந்து நீங்க தப்பிச்சு போறத ஊர் மக்கள் பார்க்க. சூடாமணியை கொண்டது மருதப்பன் ஊர் மக்கள் நம்புவாங்க. என்னோட பிளான் என்னன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேக்குறாங்க சவுந்தரபாண்டி. ஐயா பக்காவான பிளானுங்க ஐயா, உங்க பிளான் என்னங்கிறது நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்கேற்ற மாதிரி நாங்க நடந்துக்கிறோங்கிற ஒரு ரவுடி. ஐயா எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சனியன் சொல்றாங்க. சரி சரி எல்லாரும் போங்க, ஆளை காட்டி கொடுத்துக்காதீங்கன்னு போறாங்க.
ஐயர் வந்து இன்னும் பொண்ணு மாப்பிள்ள வரலையாங்கிறாங்க. இப்போ வந்துருவாங்க. அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வர வேண்டாமாங்கிறாங்க வைகுண்டம். ரத்னா அலங்காரத்தோட வராங்க. ரத்னா தேவதை மாதிரி இருக்கேங்கிறாங்க. சுடாமணி பாத்தியா நம்ம புள்ள எப்படி இருக்காங்கிறாங்க. அந்த பக்கமா வெங்கடேஷ் வராங்க. வெங்கடேஷ் ரத்னாவை பார்த்ததும் ஒரு நிமிஷம் அப்படியே அசந்து நிக்கிறாங்க. எக்கோ சைட் அடிச்சது போதுங்கிறாங்க வீரா. சும்மா ரெடிங்கிறாங்க ரத்னா. ஐயர் அடுத்து என்ன செய்யலான்னு கேட்குறாங்க சுடாமணி. வீரா கனி எல்லாருமா பொண்ணு கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் உட்கார வைங்க. சிவபாலா நீ மாப்பிள்ள கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் மணவரையில உட்கார வைங்கிறாங்க சுடாமணி. எல்லாரும் இருக்கோம் ஆனா எஸ்கே அக்கா மட்டும் ரொம்ப நேரமா காணான்னு கனி சொல்றான். எஸ்கே உங்க கூட இல்லையா? அலங்காரம் பண்ணும்போது உங்க கூட இல்லையான்னு கேட்குறாங்க சண்முகம். அவ எப்படி எங்க கூட இருப்பா? எப்போ பார்த்தாலும் பாண்டி மாமா கூட தானே இருப்பாங்கிறாங்க. எது அவங்க பின்னாடி தானே சுத்துவாங்கிறாங்க. எது ஏன் பின்னாடியா? நான் அவளை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. அவ என் கூட வரவே இல்லைங்கிறாங்க. எவ்வளவு நேரமா காணான்னு கேட்குறாங்க சண்முகம். எதுக்கு பதட்டப்படுற? எஸ்கே இங்கே தான் எங்கேயாவது பெராக் பார்த்துட்டு இருப்பாங்கிறாங்க வைகுண்டம். அண்ணே ரொம்ப நேரமா காணா. எஸ்கே அக்காவுக்கு அலங்காரம் பண்ணும்போது கூட எஸ்கே அக்காவும் காணா. எதுக்கு இப்போ டென்ஷன் ஆகுற? இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, வா தேடி பார்க்கலாங்கிறாங்க. பரணி மணி மாலை வாங்கிட்டு வராங்க. சுப்பிரமணி மாலை வாங்கிட்டு வரக்கு இம்பிட்டு நேரமாங்கிறாங்க. அடா ஆமா வாரத்துக்கு நேரம் ஆயிடுச்சுங்கிறாங்க. எஸ்கே பாத்தியான்னு எஸ்கே காணமா நான் தேடுறீங்க. நான் வரும்போது கூட எஸ்கே யாரோ ஒருத்தர் கைப்பையை மறந்துட்டு போயிட்டாங்கன்னு அவங்கள கூப்பிட்டு கொடுக்கறதுக்காக போகுது. கூட நான் கொடுக்குறேன்னு சொன்னேன். இல்லை என் கையில் கொடுக்காம தானே கொண்டு கொடுக்குறேன்னு போயிட்டு இருக்குதுங்கிறாங்க. ரமேஷ் அண்ணா தான் பார்த்துருக்காருல எஸ்கே இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, வந்துருவாடா நீ போகாதீங்கிறாங்க பரணி. இல்லை நான் போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேங்கிறாங்க. போட்டுற நேரம் ஆச்சு. கூட பிறந்த அண்ணக்கார இல்லாமல் எப்படி நீ இங்கேயே இருங்கிறாங்க பரணி. அண்ணே நீ போய் பார்த்து எஸ்கே கூட்டிட்டு வான்னு பரணி சொல்றாங்க. முத்துப்பாண்டி ரமேஷை கூட்டிட்டு வா போய் பார்க்கலான்ட்டு போறாங்க. எஸ்கே அந்த நபருக்கு பின்னாடி ஓடி போய் கெஸ்ஸு வாங்க மூச்சு வாங்க. அண்ணே உங்க கைப்பையை விட்டுட்டு போயிட்டீங்க. அண்ணே அண்ணே நிஜமாலுமே உங்களுக்கு காது கேட்கலையாங்கிறாங்க. அந்த நபர் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்ததும் எஸ்கேக்கு பகீருங்குது. ஆளுகளுக்கு பின்னாடி ஆளுக மேலே நின்றுட்டே இருக்காங்க. இவங்களெல்லாம் பார்த்தது ரவுடி கும்பல்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வழியா தப்பிக்கலாமா அந்த வழியா தப்பிக்கலாமான்னு எஸ்கே திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. அந்த பக்கமா மருத பண்ணிக்கிறாரு. அவங்களுக்கு பின்னாடி 2 ரவுடிங்க நிற்கிறாங்க. நான் யாரு தெரியுமா? பிரசிடென்ட் சண்முகத்தோட தங்கச்சி இன்ஸ்பெக்டர் முத்துப்பாண்டியோட பொண்டாட்டி. என் பக்கம் யாரும் வராதுங்கிறாங்க. நீ எவன் பொண்டாட்டியா இருந்த எனக்கு என்னடி? நீ சண்முகத்தோட தங்கச்சி தானே? எனக்கு அதுதான் முக்கியம். வாடி என்கிட்டயே வேலையை கட்டுறியான்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. எஸ்கே ஒரு தம் கட்டில அப்படி தள்ளி விட்டுட்டு ஓட்டம் பிடிக்கிறாங்க. பின்னாடியே ஓடுறாங்க எல்லாரும். ரவுடிங்க துரத்தவும் எஸ்கே தப்பிச்சு ஓடவும் இந்த பக்கமா முத்துப்பாண்டியும் ரமேஷும் வந்து தேடிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் சர்வால் நான் இங்க தானே எஸ்கே பார்த்தேங்கிறாங்க. நல்லா பாத்தியா? இங்க தான் பாத்தியாங்கிறாங்க. சத்தியமா இங்க தான் பார்த்தேங்கய்யா. அடிச்சிருக்கிறது போடுற ஒழுங்கா சொல்லு. இங்க தான் பாத்தியாங்கிறாங்க. நெசமா சர்வால் சத்தியமா இங்கேயே தான் பார்த்தேன். இதே இடத்துல தான். அநேகமா இந்த பக்கமா தான் போயிருக்கணும்னு ஒரு இடத்த தேடிட்டு போறாங்க. எஸ்கே ஒரு பக்கமா தப்பிச்சு வந்துட்டு இருக்காங்க. மருதப்பன் வேற வழியில வந்து அப்படியே எஸ்கேக்கு முன்னாடி குறுக்க நின்னதும் கையை பிடிச்சு முறுக்குறாங்க. என்கிட்டயாவா? என்கிட்டயே நீ தப்பிச்சு போக பாக்குறியாங்கிறாங்க. கையை விடுங்கிறாங்க. விடாப்படியா பிடிச்சிருக்காங்க. மருதப்பன் எஸ்கே இப்படி ஓர கண்ணால திரும்பி பாக்குறாங்க. முத்துப்பாண்டி வரத பார்த்துட்டாங்க. முத்துப்பாண்டிய சத்தம் போட்டு கூப்பிட்டு அவங்க கவனத்தை இந்த பக்கம் திருப்பி எப்படியோ ரவுடிங்களை அடிச்சு நொறுக்குவாங்களாங்கிறத நம்ம நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.